மாப்பிள்ளை சாருக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதற ஆரம்பிச்சிடுறாரு. அடியே பாருடி, எவ்வளவு கள்ளங்கபடமே இல்லாத பையனா இருக்கான் பாரு. இவனை விட நல்ல பையன் உனக்கு எங்கன்னா கிடைக்குமா? அதனால நீ என்ன பண்றேன்னா, முதல்ல அந்த குழந்தைய வந்து கழிச்சிட்டு சீக்கிரமா இவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம உனக்காக போயும் அதுவும் உனக்கு இவங்க 3,00,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அவ்வளவுதான் ஹீரோயின், இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு பாக்குறா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜிஜோவோட புருஷங்காரன் வரான். இதெல்லாம் உன்னோட வேலைதானா? நீதான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட வேலைதான். நீ வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வீட்டுக்கே போய் ஓனர் ஆயிட்ட. அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இவனும் ஹீரோயினும் லவ் பண்ணது இவங்க வீட்ல எல்லாம் கூட தெரியும் போல. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ ஒரு நல்ல பையனை விட்டுட்டு ஏதோ ஒரு கிழமை கூட சுத்திட்டு இருக்கியாமே நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. ஓ, இவன் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கானா? முதல்ல இவன் தான் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி போனான் அப்படின்னு சொல்றா. இது பாரு, இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இவன் கூட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி உள்ள இட்டுட்டு போறாங்க. அவ்வளவுதான், சின்ராச கையில பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு அவரு செம்ம குஷியாயிடுறாரு. ஹீரோயினை கம்பல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு கையை காலை கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. என்னதான் வந்துட்டு நீ என்னோட மாமியாராவே இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால உன்னை ஒரே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணாம விட்டா எப்படி? அதனால இந்த பைத்தியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி உன்னை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி ஹீரோயின் வந்துட்டு கை கட்டையெல்லாம் கட்டிட்டு தான் உட்காந்துருந்தா போல. பக்கத்துல இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்டையே ஒண்ணு வைக்கிறா. அவ்வளவுதான், இவன் மயங்கி விழுந்துட்டா அங்கேயே. மாப்பிள்ளைய கொண்டு வந்து ரூம்குள்ள விட்டுறாங்க. அவ்வளவுதான், ரேப் பண்ற மூடுக்கு வந்துட்டாரு மாப்பிள்ளை. என்னோட கல்யாண பொண்ணு என்னோட கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டில்ல போய் படுத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோ வந்து வேக வேகமா அந்த இடத்துக்கு வரான். அப்ப பாட்டியெல்லாம் புடிச்சு தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தா பாவம், ஆனா மாப்பிள்ளைக்கு டிஷர்ட் தான் கழட்ட தெரியல, கையெல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கல்யாண பொண்ணு வேற தூங்கிட்டு இருக்கா. டாடி, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, அவ வந்துட்டு பைத்தியம்னு கூட பார்க்காம இவன் கூட கூட இருந்திருக்கா போல. அவ கூட இனிமே நீங்க குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அந்த டைமுக்கு அப்பதான் திருப்பி பாக்குறாங்க. அம்மா, அந்த பைத்தியம் கூட இருந்தது என் பொண்டாட்டி இல்ல, உன் புருஷன் தான் அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் அவ்வளவுதான் செம்ம ஷாக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு உள்ள வரா ரூம்குள்ள. ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே இவங்க பண்ண ட்ரிக்கு தான். நான் கண்டிப்பா இனிமே வந்து உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அடே மூதேவி, எழுந்து தொலைடா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சு எடுக்கிறா. அவன் தான் வந்துட்டு மண்டையில அடிபட்டு ஊந்து கிடக்குறானே, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஐயோ ஜிஜோ, இதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவன் கூட எப்படி நீ குடும்பம் நடத்துவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே தலையெல்லாம் சுத்துது, தலை சுத்தி பட்டாம்பூச்சி.